4வது மற்றும் கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகளை குறைக்கணும், கடனை வாங்க தேவையில்லை, பட்ஜெட் போட்டு வாழணும், எல்லாம் ஓகே. அடுத்தது மிக முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட், நிறைய பணம் சம்பாதிக்கணும்ல. பணம் எப்படி வரும்? சிங்கிள் பிஸ்னஸ் சிங்கிள் வேலையை நம்பக்கூடாது. ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப்ல போகலாம், ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் எடுக்கலாம். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா புது பிஸ்னஸோ இல்லை பார்ட் டைம் ஆன்லைன் பிஸ்னஸோ ஆரம்பிக்கலாம். பணம் நிறைய வேணும். பணம் வரதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வேலை செய்கிற இடத்துல பே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாமா, ஒரு எக்ஸாம் எழுதி மாறலாமா, அந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லை வேற கம்பெனிக்கு தாவலாமா யோசிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா அதாவது அவரில் ஒர்க் பண்ணலாமா, செகண்ட் ஜாபோ, அல்லது என்ன பண்ணால் காசு இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரிமெண்ட் வரும் வேலையில் இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி ட்ரைனிங்கோ ஒரு எக்ஸாம் எழுதுறது. அடுத்தது பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் லாபம் கொடுக்கணும்னா அதுக்கு வேற ஏதாவது ப்ராடக்ட் ட்ரைனிங் போகணுமா, கற்றுக்கணுமா,